ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழு மாதிரி தேர்வு 1ல் நம்ம ஜிஎஸும் பார்க்க போகிறோம், தமிழும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஜிஎஸ் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ரெண்டே அட் அ டைமில் ஒரே 2 ஹவர்ஸில் நம்ம பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் தமிழ் தனியாக ஜிஎஸ் தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு இந்த ஒரு 10 கிளாஸஸ் நீங்கள் பார்த்திங்கனாலே போதும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2000 கொஷின்ஸ் பக்கம் ஃபைனல் ரிவிஷனுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் ரிவிஷன்ஸுக்காக வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். இல்லை இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனலாக டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்க்குறக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபுல் டெஸ்ட்டோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி டெஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி நற்றிணை. ஆன்சர் ஆப்ஷன் சி நற்றிணை. ரெண்டாவது கேள்வி. உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். காமராஜருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கியது? காமராஜருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1976ஆம் ஆண்டு. நாலாவது கேள்வி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் தனியாக கேட்பாங்க, இல்லைன்னா அந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஆன்சர் அகநானூறு. ஆப்ஷன் பி அகநானூறு. ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? ஃபஸ்ட்டு, 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். சரிதான். கானாடு காத்தன் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். கானாடு காத்தன் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். சரிதான். 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாடு ஒன்றிற்கு காந்தியடிகள் தலைமை ஏற்றார். 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாடு ஒன்றிற்கு காந்தியடிகள் தலைமை ஏற்றார். ஸோ இதுவுமே சரிதான். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஸோ ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டே வாங்க. மேக்ஸிமம் வந்து முடிஞ்சாலும் ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு 10 நாள் நல்லா ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, எக்ஸாம் டைமில் எந்த ஒரு கரெக்ஷன்ஸும் வராது. ஆறாவது கேள்வி. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண். ஆன்சர் ஆதிரை. ஆப்ஷன் சி ஆதிரை. ஏழாவது கேள்வி. காண முடியாத பேய்களை உருவாக்கி உயிருள்ள உண்மை பிறவிகள் போல் நம் கண்முன்னே நடமாட விட்டு நகைச்சுவைக்குரிய செயல்களை அவற்றிற்கிடையே காட்டியவர் யார்? காண முடியாத பேய்களை உருவாக்கி உயிருள்ள உண்மை பிறவிகள் போல் நம் கண்முன்னே நடமாட விட்டு நகைச்சுவைக்குரிய செயல்களை அவற்றிற்கிடையே காட்டியவர் யார்? ஆன்சர் ஜெயங்கொண்டார். ஆப்ஷன் சி ஜெயங்கொண்டார் அவர்கள். எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை என்னும் கருத்தை தனது நூலில் குறிப்பிட்டவர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். ஸோ இந்த 2 கூற்றுகள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து சரியான விடை கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த 2 கூற்று சொன்னவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உரிமை என்னும் கருத்தை தனது நூலில் குறிப்பிட்டவர்
தொல்காப்பியர் மற்றும் உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார். சரிங்களா? ஸோ அந்த ஓரறிவு என்னென்ன, ஆறறிவு என்னென்னு அந்த ஒரு டேப்லேஷன் இருக்குல்ல, ஸோ அதை கண்டிப்பாக படிங்க. அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்தும் கூட கேட்பா. இப்போ வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஏதோ ஒன்று வந்து வேறுபடுத்தி கொடுத்து இதில் வந்து ஓரறிவு எது, ஈரறிவு எதுன்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. 9வது கேள்வி, கம்பர் எழுதிய நூல்களில் தவறாக இடம்பெற்றுள்ளது எது? கம்பர் அவர்கள் எழுதின நூல் எது? சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். ஸோ இது எல்லாமே கம்பர் அவர்கள் எழுதின நூல் தான். கோமதி அந்தாதி அப்படிங்கிறது வந்து இவருடைய நூல் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 10வது கேள்வி வந்து பாருங்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினையுமே அழித்திடுவோம் என்று கூறியவர்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். 11வது கேள்வி, கவிஞர் ராஜா மார்த்தாண்டன் அவர்கள் நடத்திய சிற்றிதழ் எது? கவிஞர் ராஜா மார்த்தாண்டன் அவர்கள் நடத்திய சிற்றிதழ்? ஆன்சர் கொல்லிப்பாவை. ஆப்ஷன் ஏ கொல்லிப்பாவை. 12வது கேள்வி, ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் டி புறநானூறு. 13வது கேள்வி, களஞ்செய் கம்மியர் வருகென குய் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? களஞ்செய் கம்மியர் வருகென குய் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. ஆப்ஷன் பி மணிமேகலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு பாடல் வரிகள் ஆசிரியர்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் இந்த 10 டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிரும். சரிங்களா? அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். 14வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை எழுதியுள்ளார். பின்னல், வேட்டை, புத்துமன் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். ஸோ அவர் யார்? குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை எழுதியிருக்காங்க. பின்னல், வேட்டை, புத்துமன் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. ஸோ அவர் யார்? ஆன்சர் சுப்ரபாரதி மணியன். ஆப்ஷன் டி சுப்ரபாரதி மணியன் அவர்கள். 15வது கேள்வி, சித்திர மாடல் என்னும் நூலை எழுதியவர் யார்ப்பா? சித்திர மடல் என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் காளமேக புலவர். சித்திரமடல் என்னும் நூலை எழுதியவர் காளமேக புலவர். 16வது கேள்வி வந்து பாருங்க. பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை எது? வேணுவனம் மூங்கில்காடு, தாமிரபரணி தன்பொருணை, கொட்கை முத்து குளித்தல். ஸோ ஆன்சர் எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்படி கொடுப்பாங்க. அதாவது எல்லாமே சரியாக கொடுத்துட்டு இதில் பொருந்தாது எது, தவறானது எதுன்னு கூட கேட்பாங்க. ஸோ தவறு அப்படின்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும் ஆப்ஷன்ஸில். இல்லை அப்படின்னா எல்லாமே சரி, அனைத்தும் தவறு அந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? பார்த்துங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. 17வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? காயிலை மில்லத் என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். காயிலே மில்லத் அப்படிங்கிற சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் அப்படிங்கிறது சரிதான். 2வது, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் ஒரு நல்ல உத்தமமான மனிதர் என்று அறிஞர் அண்ணா காயிலே மில்லத் அவர்களை புகழ்ந்துள்ளார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் ஒரு நல்ல உத்தமமான மனிதர் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் காயிலே மில்லத் அவர்களை புகழ்ந்துள்ளார். ஸோ சரியா? இதெல்லாமே சரிதான். பட் வந்து எது தவறு அப்படின்னா அறிஞர் அண்ணான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. சரிங்களா? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் ஒரு நல்ல உத்தம மனிதன் என்று தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து காயிலை மில்லத் அவர்கள் வந்து புகழ்ந்துள்ளார். சரிங்களா? இங்கே அறிஞர் அண்ணான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னப்பா? எது வந்து சரின்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மட்டும்தான் சரி, 2 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 18வது கேள்வி, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். ஆன்சர் இடக்கர டக்கல். இடக்கர டக்கல். 19வது கேள்வி, மயிலொப்ப ஆடினால் மாதவி என்னும் தொடரில் உள்ள உவம உருபு சொல் எது? மயிலொப்ப ஆடினால் மாதவி என்னும் தொடரில் உள்ள உவம உருபு சொல் எது? ஆன்சர் ஒப்ப. ஆன்சர் ஒப்ப. 20வது கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக.
உயிர் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம் மீது 9. வன் தொடர் குற்றியலுகரம் பாட்டு. மெயின் தொடர் குற்றியலுகரம் பண்பு. இடைத்தொடர் குற்றியலுகரம் சால்பு. கரெக்டா? உயிர் தொடர் குற்றியலுகரம் 9, வன் தொடர் குற்றியலுகரம் பாட்டு, மெயின் தொடர் குற்றியலுகரம் பண்பு, இடைத்தொடர் குற்றியலுகரம் சால்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கொஷின்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு டெஸ்ட்டை ரைட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் வந்து நல்லா படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். 21வது கேள்வி, எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை கலைத்து ஏ என்னும் எழுத்தை கீழ் கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் சொல்லை எழுத்திற்கு பதிலாக சுழியிட்டு ஓ என்னும் நெடில் எழுத்தாகவும் உருவாக்கியவர் யார்? அதாவது எழுத்துக்களில் ஏற்பட்ட குழப்பங்களை வந்து கலைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எந்த எழுத்துக்களை வந்து அவர் சீர்திருத்தம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஏ அப்படிங்கிற எழுத்தை வந்து கீழே கோடிட்டு ஒரு நெடில் எழுத்தா ஏ அப்படின்னு மாற்றினார். அதே மாதிரி ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்தில் வந்து ஒரு சுழியிட்டு ஓ அப்படின்னு ஒரு நெடில் எழுத்தாவும் மாற்றினார். சரிங்களா? அவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். 22, பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவரின் வாழ்க்கைக்கு திருவள்ளுவர் எதனை உவமையாக குறிப்பிடுகிறார்? பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவரின் வாழ்க்கைக்கு திருவள்ளுவர் எதனை உவமையாக குறிப்பிடுகிறார்? ஆன்சர் நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல். நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல். 23வது கேள்வி, நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் யார்? நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் ஆன்சர் குமரகுருபர். ஆப்ஷன் ஏ குமரகுருபர். 24, பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 10 பாடல்கள். பதிகம்னா 10 பாடல்கள். 25 வந்து பாருங்க, சொல்லுக சொல்லை பிரித்து ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் டேஷ் அறிந்து இக்குறளில் விடுபட்ட வார்த்தையை காண்க. சொல்லுக சொல்லை பிரித்து ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் டேஸ் அறிந்து. ஸோ இந்த டேஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன வரும்? ஆன்சர் இன்மை. ஆப்ஷன் பி இன்மை. வெல்லும் சொல் இன்மை அறிந்து. 26, பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று ஜெயம் கொண்டாரை புகழ்ந்து கூறியவர் யார்? பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று ஜெயம் கொண்டாரை புகழ்ந்து கூறியவர் ஆன்சர் பலபட்டடை சொக்கநாதர். சொக்கநாத புலவர். 27வது கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. அயோத்திதாசர் விவாக விளக்கம், புதுமை பித்தன் பொன்னகரம், மீரா கோடையும் வசந்தமும், இறையரசன் கன்னிப்பாவை. சரிதான். சரிங்களா? அயோத்திதாசர் விவாக விளக்கம், புதுமை பித்தன் பொன்னகரம், மீரா கோடையும் வசந்தமும், இறையரசன் கன்னிப்பாவை. அப்போ இதுக்கான ஆன்சர் 2, 1, 3, 4 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 28, கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது எவ்வகை தொடர்? கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தி தொடர். ஆப்ஷன் பி செய்தி தொடர். 29, தேடி பார்த்தான் சொற்றொடரில் பயின்று வந்துள்ள தொகாநிலை தொடர் எது? தேடி பார்த்தான் அப்படிங்கிற தொடரில் வந்துள்ள தொகாநிலை தொடர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வினையெச்ச தொடர். ஆப்ஷன் சி வினையெச்ச தொடர். 30வது கேள்வி வந்து பாருங்கள், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவடு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி இலக்கணம் எது? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவடுங்கிற குறளில் வந்துள்ள அணி எது? ஆன்சர் வேற்றுமை அணி. ஆப்ஷன் சி வேற்றுமை அணி. 31வது கேள்வி, பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வாயமா புலியோடு குழும என்னும் மதுரை காஞ்சி பாடலடிகள் கூறும் செய்தி வந்து எந்த செய்தின்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது வந்து இந்த பாடலடி கூறும் செய்தி எதுன்னு கேட்டாங்க. சரிங்களா? இது வந்து மதுரை காஞ்சியில் வர பாடல்னு சொல்லிட்டாங்க. ஆன்சர் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்தது. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்க? பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வாயமா புலியோடு குழும அப்படிங்கிற பாடல் அடியோட செய்தி. 32வது கேள்வி வந்து பாருங்கள், எழுங்கள் பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் என்று வீர முழக்கமிட்டவர் யார்? எழுங்கள்
பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் என்று வீர முழக்கமிட்டவர்? ஆன்சர் திருவிக்கா. ஆப்ஷன் சி திருவிக்கா அவர்கள். 33 ராவண காவியத்துடன் பொருத்தமற்ற காண்டம் எது? ராவண காவியம், ஸோ இந்த சிலப்பதிகாரம், இது எல்லாத்துலேயும் வந்து முக்கியமாக வர அந்த காண்டங்கள் என்னென்னு பெயர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன காண்டங்கள் இருக்குப்பா? விந்தக்காண்டம், போர்க்காண்டம், உத்தரகாண்டம் கிடையாது, பழிபுரி காண்டம். ஸோ இதெல்லாம் வந்து ராவண காவியத்தில் இருக்குது. உத்தரகாண்டம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் வர 6வது காண்டம், சரிங்களா? சரி, 7வது காண்டம் உத்தரகாண்டம். ஒட்டக்கூத்தர் அவர்கள் இயற்றியது. 34 நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்று என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுவதாக அமைந்த பாடல்கள் கொண்ட நூல் எது? நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுவதாய் அமைந்த பாடல்களை கொண்ட நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க? ஆன்சர் சிறுபஞ்ச மூலம். ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம். 35 புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவர் ஏவ வான உர்த்தி என்று கூறும் நூல் எது? புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவ வான உர்த்தி என்று கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் டி புறநானூறு. 36 ஐம்பெருங்குழுவுடன் பொருத்தமற்றது யார்? ஐம்பெருங்குழுவில் வந்து பொருத்தமற்றவர் யார் வந்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் யார் இருக்காங்கப்பா ஐம்பெருங்குழுவில் இருக்கிறவங்க? இதில் யார் சொல்லுங்கள்? இவ்ளி மறவர் கிடையாது, தூதர், சாரணர், அமைச்சர். ஸோ இவங்கெல்லாம் ஐம்பெருங்குழுவில் இருக்கிறாங்க. இவ்ளி மறவர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். 37வது கேள்வி சேக்கிலார் பற்றிய சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சேக்கிலார் பற்றிய சரியான கூற்றுகள் எது? சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர். சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர், சரிதான். இவருடைய காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிலார் அவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, சரிதான். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று பாராட்டப்பட்டவர் யாரு? சேக்கிலார் அவர்கள். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று பாராட்டப்பட்டவர் யாரு? சேக்கிலார் அவர்கள். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி, சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. 38 வந்து பாருங்க. உலகின் அச்சாணியாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? உலகின் அச்சாணியாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் உழவர். ஆப்ஷன் சி உழவர். 39 தவறான இணை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், குள்ள குளிர குடைந்து நீராட, குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படிங்கிற பாடல் வந்து திருப்பாவையே இருக்குது. திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள் அவர்கள், சரிதான். சனி நீராடு, சனி நீராடுங்க யார் பாடியிருக்காங்க? ஔவையார் அவர்கள், இதுவும் சரிதான். உணவெடுப்பது நிலத்தோடு நீரே என்னும் பாடலடி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. இதை பாடியவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடப்புலவியானார் தான் பாடியிருக்காரு, சரிங்களா. உணவெடுப்பது நிலத்தோடு நீரே என்னும் பாடலடி பாடியவர் வந்து குடப்புலவியானார். ஸோ பாடலடி இடம்பெற்றுள்ள நூலுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு வரும், சரிங்களா. இது புறநானூறு. 40வது கேள்வி பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் வந்து எது? கம்பராமாயணம். ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம். 41வது கேள்வி வந்து பாருங்கள், கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றின கூற்று கொடுத்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து தேனி மாவட்டம் மெட்டூரில் பிறந்தவர். தேனி மாவட்டம் மெட்டூரில் பிறந்தவர், சரிதான். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறை பெற்றவர். கவிஞர் வைரமுத்து அவர்கள் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறை பெற்றவர், சரிதான். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். ஸோ ஆன்சர் என்னப்பா? எல்லாமே சரி, அனைத்தும் சரி. 42வது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணப்படுகிறது. தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது, சரிதான். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி வந்து இடம்பெற்றுள்ளது, சரிதான். மாளிகையில் பல சிற்பங்களின் சுண்ணாம்பு கலவை இருந்ததை பரிபாடல் மூலம் அறிய முடிகிறது. மாளிகைகளில் பல சிற்பங்களில் வந்து சுண்ணாம்பு கலவை இருந்ததை வந்து பரிபாடல் மூலம் அறிய முடிகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா மாளிகைகளில் பல சிற்பங்களில் வந்து சுண்ணாம்பு கலவையும் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை தான். சரிங்களா, பரிபாடல் கிடையாது. அப்போ எது வந்து தவறு? 3வது வந்து தவறு. இப்போ ஆன்சர் 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறு. 43வது கேள்வி வந்து பாருங்கள். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். ஆப்ஷன் டி நா. பிச்சமூர்த்தி அவர்கள். 44 இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர்? ஆன்சர் தில்லான். ஆப்ஷன் டி தில்லான் அவர்கள். 45 பொறுத்துக. சிறுகதை மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உண்மை சுடும் ஜெயகாந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள் புவியரசு, பாலைப்புறா சு. சமுத்திரம் அவர்கள், இரவின் அறுவடை வண்ணதாசன். கரெக்டா? உண்மை சுடும் ஜெயகாந்தன் அவர்கள், கலைக்க முடியாத ஒப்பனைகள் புவியரசு, பாலைப்புறா சு. சமுத்திரம் அவர்கள், இரவின் அறுவடை வண்ணதாசன் அவர்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் 3, 2, 4, 1. ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? 46வது கேள்வி. எவ்வகை வாக்கியம் என காண்க. எவ்வகை வாக்கியம்? விடைத்தாள்களை வருவித்தார். விடைத்தாள்களை வருவித்தார் அப்படிங்கிறது வந்து எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் ஏ பிறவினை வாக்கியம். 47 ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை காண்க. ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தனித்தனியாக கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூற்றுகள் மாதிரி ஒரு ஒரு 4 கொடுத்து அதுலேருந்து எதுன்னு கேட்கலாம். சரிங்களா? பாருங்க, இதில் எது வந்து சரி? என் எழுதுகோள் இதுவன்று. என் எழுதுகோள் இதுவன்று. உடைகள் கிழிந்து விட்டனர். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4 மட்டும்தான் சரி. என் எழுதுகோள் இதுவன்று, உடைகள் கிழிந்து விட்டனர். 48 வந்து பாருங்க பொறுத்துக. கருவியாகு பெயர். கருவியாகு பெயர் அப்படின்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தான். காரியவாகு பெயர் திருக்குறள் கற்றேன். கருத்தாவுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா கம்பரை படித்தேன். உவமையாகு பெயர் காலை வந்தான். கரெக்டா? கருவியாகு பெயர் வந்து வானொலி கேட்டு மகிழ்ந்தேன். காரியவாகு பெயர் அப்படின்னா திருக்குறள் கற்கிறேன். திருக்குறள் கற்கிறேன். கருத்தாகு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கம்பரை படித்தேன். உவமையாகு பெயர்னா காலை வந்தான். இப்போ இதுக்கான ஆன்சர் 4, 3, 1, 2. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. 49 தவறான இணையை காண்க. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பிடி பெண் யானை, வேலம் ஆண் யானை, நல்கள் வளங்கள், நசை வலி அப்படிங்கிறாங்க. ஸோ நசை வலி கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? 50வது கேள்வி. ஏழை என்னும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் என்று கனவு கண்ட கவிஞன் யார்? ஏழை என்னும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் என்று கனவு கண்ட கவிஞன் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார் அவர்கள். 51 பொறுத்துக. கோடு மலை, தூயி தூவி, விரிச்சி நட்சோல், சுவல் தோல். கரெக்டாக தான் கொடுத்துருக்க. கோடு மலை, துயி தூவி, விரிச்சி நட்சோல், சுவல் தோல். ஆன்சர் 1, 2, 3, 4. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 52 வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் தவறானதை காண்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கான கேள்வி நான் கேட்குறேன். ஸோ நம்ம நூலாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பார்த்துருப்போம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்கள், 8 தொகை, 15 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லி ஒரு பெரிய டேப்லேஷன் மாதிரி போட்டு நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதில் வந்து 8 தொகை நூல், 10 பாட்டு நூலில் எந்தெந்த நூலுக்கு யார் யார் ஆசிரியர், அது யார் பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடினாங்க, எத்தனை பாடல்கள் இருக்குது, எத்தனை புலவர்கள் சேர்ந்து பாடினாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். டெஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணும்போதும் அதையும் நான் எக்ஸ்ட்ரா மறுபடியும் கொடுத்துருப்பேன். சரிங்களா?
ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருந்திருக்கும். திருமுருகாற்றுப்படை பாடியவர் வந்து யார்ப்பா? திருமுருகாற்றுப்படை பாடியவர் நக்கீரர், சரிதான். பொருநாராற்றுப்படையை பாடியவர் கபிலர் கிடையாது. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சிறு பாணாற்றுப்படை ஆசிரியர் வந்து பாடியவர் வந்து நல்லூர் நத்தத்தனார். பெரும் பாணாற்றுப்படை பாடியவர் வந்து கடியலூர் உருத்திரன் கண்ணனார், சரிங்களா. ஆற்றுப்படைகளை கொடுத்துருக்காங்க. ஆற்றுப்படைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வகை. எத்தனை நூல்கள் இருக்குது 10 பாட்டில் அப்படின்னா 5 நூல்கள் இருக்குது, சரிங்களா. ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5 நூல்கள் இருக்குது. திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை மற்றும் கூத்தராற்றுப்படை, சரிங்களா. அது வந்து ஆற்றுப்படைகளை கூட வரும்போது அந்த பேர் வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ ஆற்றுப்படை நூல்கள் 17 கீழ்கணக்கு நூலில் எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது, சரிங்களா. ஸோ இதில் வந்து பொருநாராற்றுப்படையை பாடியவர் வந்து கபிலர் கிடையாது. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், சொல்லும் பொருளும் பொறுத்துக. விசும்பு வானம், ஊழி யுகம், ஊழ் முறை, பீடு சிறப்பு. கரெக்டா? விசும்பு வானம், ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படிங்கிறது முறை, பீடு அப்படின்னா சிறப்பு. ஆன்சர் 1, 3, 2, 4. ஆப்ஷன் பி 1, 3, 2, 4. அடுத்து வந்து பாருங்கள் 54வது கேள்வி. கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. திருவிளையாடல் புராணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. திருவிளையாடல் புராணம் வந்து 4 காண்டங்களை கொண்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 64 படலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து எது வந்து சரிப்பா? திருவிளையாடல் புராணத்தில் 4 காண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க, சரியா? கிடையாது, 3 காண்டங்கள் தான் இருக்குது. இதில் வந்து 64 படலங்கள் இருக்குது. ஸோ அது சரிதான், சரிங்களா. ஸோ இதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ எது வந்து தவறு? 1 மட்டும் தவறு. 1ல் வந்து என்ன வரும்? 3 காண்டங்கள் இருக்குது, சரிங்களா. அடுத்து 55. அம்மானை. அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு. யார் விளையாடும் விளையாட்டுன்னு கேட்டிருக்காங்க. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. ஆப்ஷன் பி பெண்கள் விளையாடும் விளையாட்டு. 56 வந்து பாருங்கள், கூற்றுகள் படிங்க. ஃபஸ்ட்டு கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர், சோழ நாட்டில் அமைந்துள்ளது, சரிதான். கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர், இதுவும் சரிதான், சரிங்களா. கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர், இது வந்து சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் காலத்தில் வந்து வாழ்ந்தவர், சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 2ம் சரி. ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரி. 57வது கேள்வி வந்து பாருங்கள். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 58 வந்து பாருங்கள். பரமாத்மா குருகதை. பரமாத்மா குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். 59 வந்து பாருங்கள். கீழ்கண்ட தவறான இணை எது? கீழ்கண்டவற்றில் தவறான இணை வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று சொன்னவர் வந்து திருமூலர் அவர்கள். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று சொன்னவர் வந்து திருமூலர் அவர்கள், சரிதான். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியவர் வந்து இளங்கோவடிகள் தான், சரிங்களா. மண்ணோடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியவர் இளங்கோவடிகள். வலிமிகின் வலி இல்லை, வலிமிகின் வலி இல்லை என்று சொன்னவர் வந்து ஐயூர் முடவனார், இதுவும் சரிதான், சரிங்களா. அப்போ வந்து எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேள்வி என்ன? தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே தவறு எதுவுமே கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? எதுவும் அன்று, எதுவுமே இல்லை. 60வது பாருங்க. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ரோ என்ற வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது? பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ரோ என்ற வழக்கம் இருந்ததாக கூறும் நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல்? ஆன்சர் குறுந்தொகை. ஆப்ஷன் டி குறுந்தொகை. 61வது கேள்வி வந்து பாருங்கள். தவறான இணை கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ தவறான இணை இது உங்களுக்கான கேள்வி தான், சரிங்களா. ஆன்சர்ஸ் பண்ணுறவங்க கொஷின் நம்பரை மென்ஷன் பண்ணி போடுங்க, நான் கரெக்டான ஆன்சரை பின் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவை விரிவிசையில் வந்து நூலாசிரியர் கொடுத்துருப்பாங்கல்ல ஒவ்வொரு இயல் பேக் சைடில், ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நூலுக்கு உண்டான ஆசிரியர் பெயர் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 62வது கேள்வி. கவிஞர் உமா மகேஸ்வரியின் படைப்புகளில் பொருத்தமற்றது எல்லாம் ஒன்று தான். கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்களோட படைப்பில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிற படைப்பு அவங்களோடது கிடையாது. கட்பாவை, நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய நூல்கள் தான். சரிங்களா? 63 தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் ஆன்சர் மாப்போ சிவஞானம் அவர்கள். ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம் அவர்கள். 64வது கேள்வி வந்து பாருங்க. வீறுபடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீறுபடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயர்மொழி என்று தமிழோட பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். 65வது கேள்வி. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர் தாம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்தியம்பும் நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல்? ஆன்சர் நற்றிணை. ஆப்ஷன் பி நற்றிணை. 66வது கேள்வி வந்து பாருங்கள். டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தொகைநிலை தொடர்களையும் புறத்தே அல்லாத சில மொழிகள் தொங்கி நின்று பொருள் தருவது டேஷ் ஆகும். தொகைநிலை தொடர்களையும் புறத்தே அல்லாத சில மொழிகள் தொங்கி நின்று பொருள் தருவது ஆன்சர் அன்மொழி தொகை. ஆப்ஷன் பி அன்மொழி தொகை. 67வது கேள்வி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படிங்கிறதுக்கான பொருத்தமான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன வலுவமை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இடவலுவமைதி. ஆப்ஷன் ஏ இடவலுவமைதி. 68வது கேள்வி வந்து பாருங்க. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினவுதல் என்ன வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் வந்து என்ன வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொழல் வினா. ஆப்ஷன் பி கொழல் வினா. 69வது கேள்வி பொறுத்துக. இது ரொம்ப முக்கியமான பொறுத்துக தான். ஸோ ஆன்சர் பாருங்கள். நாட்டை கைப்பற்றல் வஞ்சி, ஆணிரை கவர்தல் வெற்றி, கோட்டையை முற்றுகையிடல் உளிஞை, வலிமையை நிலைநாட்டல் தும்பை. சரிங்களா? நாட்டை கைப்பற்றுதல் வஞ்சி, ஆணிரை கவர்தல் வெற்றி, கோட்டையை முற்றுகையிடல் உளிஞை, வலிமை நிலைநாட்டல் தும்பை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4 தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள் 70வது கேள்வி. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அடி மொத்தம் எத்தனைப்பா வகைப்படும் நம்ம பார்த்துருக்கோம். இலக்கண வகைகள் எல்லாமே நம்ம டெஃபினிஷன்ஸும் பார்த்துட்டோம், வகைகளும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அடி வந்து 5 வகைப்படும். சரிங்களா? குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடின்னு சொல்லி மொத்தம் 5 வகைப்படும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்குண்டான டெஃபினிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சீர்களால் ஆன அடி. 2 சீர்களால் ஆன அடி வந்து என்ன அடிப்பா? குரலடி. 4 சீர்களால் ஆனது அளவடி. 5 சீர்களால் ஆனது நெடிலடி. 5க்கும் மேற்பட்ட சீரடி அப்படின்னா களி நெடிலடி. சரிங்களா? 2 சீர்களால் ஆன அடி வந்து குரலடி. 4 சீர்கள் அப்படின்னா அளவடி. 5 சீர்கள் அப்படின்னா நெடிலடி. 5க்கும் மேற்பட்ட சீரடிகள் அப்படிங்கும்போது களி நெடிலடி வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் டி 3 4 1 2 தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள் 71வது கேள்வி. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வாரை தங்கி அங்கு என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கால்வாரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வாரை தங்கி அங்குங்கிற பாடலடி இடம்பெறும் நூல் வந்து ஆன்சர் கலித்தொகை. ஆப்ஷன் டி கலித்தொகை. 72வது கேள்வி பொறுத்தக வந்து பாருங்கள். ஸோ இதுவும் எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக ப்ரீவியஸ் எல்லாம் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. வாழ்பவன் ஒத்தறிபவன், வாழாதவன் இசையொலித்தவன், தோன்றுபவன் புகழ் தரும் பண்புடையவன், வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன், பெரும் பண்புடையவன் மருந்தாகும் மரணமானவன். சரிங்களா? வாழ்பவன் ஒத்தறிபவன், வாழாதவன் இசையொலித்தவன், தோன்றுபவன் புகழ் தரும் பண்புடையவன், வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன், பெரும் பண்புடையவன் மருந்தாகும் மரணமானவன். ஆன்சர் ஆப்ஷன் சி 3 5 4 1 2 தான் ஆன்சர்.
73வது கேள்வி வந்து பாருங்கள், ஜியு போப் எங்கு முதலாக தமிழில் சொற்பொழிவாற்றினார்? ஜியு போப் அவர்கள் எங்கு முதலாக தமிழில் சொற்பொழிவாற்றினார்? ஆன்சர் சாந்தோம், ஆப்ஷன் டி சாந்தோமில். 74வது கேள்வி, 9ஆம் திருமுறையான திரைவிசைப்பாவில் காணப்படும் பண் எது? 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படும் பண் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சாரளபாணி, ஆப்ஷன் சி சாரளபாணி. 75வது கேள்வி, சரியில்லாத கூற்று, ஸோ அதாவது எது தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியில்லாதது தவறானது எது? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இயற்கை வேளாண்மை கோ நம்மாழ்வார் சரிதான். பனைமரமே ஆன்சர் ஆ சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய நூல் தான். யானைகள் அழியும் பேருயிர், ஸோ ரா மீனாட்சி அவர்கள் அப்படிங்கிறாங்க, ஸோ தவறு. முகமது அலி அவர்களுடைய நூல் தான். பறவை உலகம் சலீம் அலி அவர்கள் சரிதான். சரிங்களா? ஸோ அப்போ சரியில்லாதது அதாவது தவறானது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி யானைகள் அழியும் பேருயிர் அப்படிங்கிற நூல் ஆசிரியர் வந்து ரா மீனாட்சி அவர்கள் அப்படிங்கிறாங்க, ஸோ தவறு. சலீம் அலி அவர் சரி, ஸோ அது வந்து முகமது அலி அவர்களுடைய நூல். நான் இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? 76வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர்கள் தான். காட்டுவாத்து நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய நூல் தான். நெல்லூர் அரிசி அகிலன். சுவரொட்டிகள் நான் முத்துசாமி. இலக்கண உலகியலில் புதிய பார்வை வந்து டாக்டர் பொட்கோ. ஸோ ஆன்சர் 3142 ஆப்ஷன் டி 3142 தான் சரி. காட்டுவாத்து நான் பிச்சமூர்த்தி, நெல்லூர் அரிசி அகிலன், சுவரொட்டிகள் வந்து நான் முத்துசாமி அவர்கள், இலக்கண உலகியல் புதிய பார்வை டாக்டர் பொட்கோ. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரி. 77வது கேள்வி, திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனால் அவர்களால் போற்றப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி அப்படிங்கிறது முதல்ல யாருப்பா? திராவிட சாஸ்திரிங்கிறது பரிதிமா கலைஞர் தான். ஸோ அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தவர் வந்து சி.வை. தாமோதரனார் அவர்கள். சரிங்களா? ஸோ திராவிட சாஸ்திரி என்று பரிதிமா கலைஞரை வந்து போற்றியவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். ஸோ அதையும் நோட் பண்ணுங்கள். கொஷின் 2 விதமாக கேட்கலாம். 78 மங்கையர்க்கரசி என்னும் நூலை எழுதியவர் யார்? மங்கையர்க்கரசி என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் சுரதா, ஆப்ஷன் பி சுரதா அவர்கள். 79 வந்து பாருங்க, சரியான இணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில். ஸோ இதில் வந்து சரியாக எத்தனை இணை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து எல்லைங்கிறாங்க, ஸோ தவறு. அலிகேஷன் சாட்டுரே, பிளான்டிஃப் வந்து வாதி, கான்ஃபிக்ஷன் தண்டனை. ஸோ இது 3மே சரிதான். சரிங்களா? ஸோ எது வந்து தவறாக கொடுத்துருங்க? அஃபிடவிட் அப்படிங்கிறது தவறு. ஸோ எல்லை கிடையாது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னப்பா? 2, 3, 4 தான் சரி. ஆப்ஷன் ஏ 2, 3, 4 சரி. 80வது கேள்வி வந்து பாருங்கள், ரச்சன்ய யாத்திரிகம் 1894ஆம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது. சரிங்களா? ரச்சன்ய யாத்திரிகம் வந்து பார்த்திங்கன்னா 1894ஆம் ஆண்டு மே திங்கள் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது சரிதான். ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவலாக ரச்சனைய யாத்திரிகம் படைக்கப்பட்டது. ஸோ இதுவுமே சரிதான். கிறிஸ்துவ கம்மர் என்று போற்றப்படுவர் H.A. கிருஷ்ணபிள்ளை, கரெக்டு தான். 4வது போற்றி திரு அகவல் இவர் இயற்றிய நூலாகும். போற்றி திரு அகவல் அப்படிங்கிறது வந்து இவர் இயற்றிய நூலாகும். ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் பார்க்க போகல இங்கே எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அனைத்துமே சரிதான், தவறு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம இதில் வந்து கொஷின் வந்து பாருங்கள், தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாமே இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தவறுன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்லாம் பார்த்தா அப்போ இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி ஏதாவது போடுவோம். சரிங்களா? ஸோ ஆனால் இங்கே எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. 81வது கேள்வி, பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1978ஆம் ஆண்டு. 82வது கேள்வி, உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் யார்? உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் ஆன்சர் கம்பர், ஆப்ஷன் பி கம்பர் அவர்கள். 83 கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம் என்ற பாடலை இயற்றியவர் ஆன்சர் பிச்சமூர்த்தி அவர்கள். 84 கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர்
எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஆப்ஷன் சி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். 85வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஸோ பாருங்கள், டெட்லைன்ஸ் அப்படின்னா குறித்த காலம், புல்லட்டின் அப்படிங்கிறது வந்து சிறப்பு செய்தி இதழ் சரிதான், க்ரீன் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து திருத்தப்படாத அச்சுப்படி, ஃப்ளாஷ் நியூஸ் அப்படிங்கிறது வந்து சிறப்பு செய்தி. சரி, இது எல்லாமே சரிதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. டெட்லைன் அப்படின்னா குறித்த காலம், புல்லட்டின் அப்படிங்கிறது வந்து சிறப்பு செய்தி இதழ், க்ரீன் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து திருத்தப்படாத அச்சுப்படி, ஃப்ளாஷ் நியூஸ் அப்படிங்கிறது வந்து சிறப்பு செய்தி. 86வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எதுப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா இது. தமிழ்நாட்டின் முதல் நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. ஆப்ஷன் சி கதரின் வெற்றி. 87வது கேள்வி, ஊன் பெற்ற பகலினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் நின் திருமாமம் உரைக்க பெற்றேன் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? ஊன் பெற்ற பகலினால் அழிந்தும் வீழ்ந்தும் உணர்வுடன் நின் திருமாமம் உரைக்க பெற்றேன் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து வில்லி பாரதம். ஆப்ஷன் டி வில்லி பாரதம். 88 குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. ஆப்ஷன் ஏ கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். 88 வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? துவர்ப்பு ஆற்றல், உவர்ப்பு தெளிவு, கார்ப்பு உணர்வு, இனிப்பு இனிமை. ஸோ இனிப்புனா என்னப்பா? இனிப்பு அப்படிங்கிறது என்ன? ஸோ இங்கே வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 2 3 சரிதான். இனிப்பு அப்படிங்கிறது இனிமை கிடையாது. ஸோ அது என்ன சொல்லுவோம்? இனிப்பு அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் தமிழில் நிறைய கொஷின்ஸ் எங்களுக்கு கொடுங்க, ஜிஎஸ் மட்டும் நீங்கள் எல்லா கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் ஸோ எப்போவுமே 1 2 கேள்வி கொடுப்பேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா 1 or 2 கொஷின் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் பண்ணுங்கள். 90வது கேள்வி, கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், நாணம் இல்லாத இன்பம், மனிதநேயம் இல்லாத அறிவியல், அறமில்லாத வழிபாடு ஆகியவற்றால் எந்த பயனும் இல்லை என கூறியவர் யார்? கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், நாணம் இல்லாத இன்பம், மனித நேயம் இல்லாத அறிவியல், அறமில்லாத வழிபாடு ஆகியவற்றால் எந்த பயனும் இல்லை என கூறியவர்? ஆன்சர் காந்தியடிகள். ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 91வது கேள்வி, விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. 92 கோடையும் வசந்தமும் என்ற கவிதை நூலை இயற்றியவர் யார்? கோடையும் வசந்தமும் என்ற கவிதை நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ மீரா அவர்கள். 93வது கேள்வி, ஓகே இப்போ தெரியுதா? எண்ணிய எண்ணாங் எய்துப எண்ணியர் இந்த அடிகளில் அமைந்துள்ள மோனை எதுப்பா? எண்ணியாங் எண்ணியர் என்ன அடியில் அமைந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க. எண்ணியர் அப்போ 1 2 4 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 1 2 4 சீரில் வர்றது என்னன்னு சொல்லுவோம்? என்ன மோனைன்னு சொல்லுவோம்? ஆன்சர் கீழ்கதுவாய். ஆப்ஷன் ஏ கீழ்கதுவாய் மோனை. அதே 1 3 4னா மேற்கதுவாய் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 94 தீவினை எத்தனை வகைப்படும்? மணிமேகலையில் சொல்லியிருக்கேன். தீவினை வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீவினை வந்து மொத்தம் 10 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். 95 வல்வன் ஏவா வானூர்த்தி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து இது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் டி புறநானூறு. 96 ஜெயகாந்தன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது? ஜெயகாந்தன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் வந்து எந்த புதினம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஆப்ஷன் ஏ சில நேரங்களில் சில மனிதர்கள். 97வது கேள்வி, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயால் அல்லன் என்று சங்ககால வள்ளல்களின் ஒருவரான யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ யாரை பற்றி சொல்கிறாங்க? ஆன்சர் முடமோசியார். ஆப்ஷன் ஏ முடமோசியார் பற்றி சொல்லியிருக்காங்க. 98வது கேள்வி, திங்களோடும் செரும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? திங்களோடும் செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் என்ற பாடலை இயற்றியவர்
ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள். ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். 99வது கேள்வி, சங்க புலவர்கள் இறைவனையும் சேர்த்து எத்தனை புலவர்கள் இருந்தனர்? சங்க புலவர்களில் இறைவனையும் சேர்த்து எத்தனை புலவர்கள் இருந்தனர்? ஆன்சர் 49 புலவர்கள். ஆப்ஷன் பி 49 புலவர்கள். ஸோ இன்றைக்கான தமிழன் லாஸ்ட் கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் பற்றின கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியாக தவறாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இவர் வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர். குலசேகர ஆழ்வார் வந்து வடமொழி மற்றும் தென்மொழி இரண்டிலும் வல்லவர். சரிதான். குலசேகர ஆழ்வார் தமிழில் முகுந்த மாலையும் வடமொழியில் பெருமாள் திருமொழியும் ஏற்றியுள்ளார். ஸோ குலசேகர ஆழ்வார் வந்து தமிழில் முகுந்த மாலையும் வடமொழியில் பெருமாள் திருமொழி ஏற்றியுள்ளார் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. அடுத்தது, குலசேகரர் வந்து திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி என்னும் பெயர் என்றும் வழங்கி வருகிறது. குலசேகரால் திருவரங்கத்தோட 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி என்னும் பெயர் வந்து இன்றும் வழங்கி வருகிறது. சரிதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1, 3 சரி, 2 வந்து தவறு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா, இதை நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். குலசேகர ஆழ்வார் வந்து தமிழில் பெருமாள் திருமொழியும் வடமொழியில தான் முகுந்த மாலையும் ஏற்றியுள்ளார். ஸோ இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. தமிழில் முகுந்த மாலையும் வடமொழியில் பெருமாள் திருமொழியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியே மாறி வரும். தமிழில் தான் பெருமாள் திருமொழியும் வடமொழியில் முகுந்த மாலையும் ஏற்றியுள்ளார். சரிங்களா? ஸோ இப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சரியில்லை, தவறு தான். சரிங்களா? இப்போ 2 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ஜிகே கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கான 100 கேள்வியில் தமிழில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஜிகே கொஷின்ஸ் வந்து ஈவினிங் டைம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த தமிழில் 100 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து எகைன் மறுபடியும் நம்ம ஜிஎஸ்ஸை பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அது தனியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த 10 days வந்து ஃபுல் ரிவிஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ மாற்றி தமிழ் ஜிஎஸ்ன்னு மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2000 கொஷின்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஃபைனல் ரிவிஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் ரிவிஷனுக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ நான் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. தேங்க்யூ.